ஓம் சாந்தி 28/10/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற சேவைக்காக உங்களுடைய புத்தி வேலை செய்ய வேண்டும். இதுபோல் பெரிய கடிகாரம் உருவாக்க வேண்டும். அதாவது கால சக்கரத்தை உருவாக்க வேண்டும். அதனுடைய முள்ளில் தூரத்திலிருந்தே ஜொலிக்கின்ற வகையில் ரேடியம் பொருத்தப்பட்டு இருக்க வேண்டும். கேள்வி: சேவையை அதிகரிப்பதற்கு எந்த ஒரு யுக்தியை கையாள வேண்டும்? பதில்: யாரெல்லாம் மகாரதி புத்திசாலி குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களை தங்களிடம் அழைக்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் சுற்றி வந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் சேவை அதிகரித்து கொண்டே இருக்கும். இதில் எங்களுடைய மதிப்பு குறைந்து போய்விடும் என்று நினைக்க கூடாது. குழந்தைகள் ஒருபோதும் தேக அபிமானத்தில் வரக்கூடாது. மகாரதிகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்க வேண்டும். முரளியின் பாடல். இந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. கடிகாரம் என்ற பெயர் கேட்டவுடனே எல்லையற்ற கடிகாரம் நினைவிற்கு வந்தது. இது எல்லையற்ற கடிகாரம் ஆகும். அதாவது சிருஷ்டி சக்கரத்தை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சிருஷ்டி சக்கரம் கூட ஒரு கடிகாரம் தான், எல்லையற்ற கடிகாரம். எப்படி அந்த கடிகாரம் நேரத்தை காட்டுதோ அதே போல இந்த சிருஷ்டி சக்கரம் கூட இப்போ எந்த யுகம் இருக்கு, கலியுகம் எந்த காலகட்டத்தில் இருக்கு, அடுத்தது என்ன யுகம் வரப்போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டக்கூடியது. ஆகையால சிருஷ்டி சக்கரத்தை எல்லையற்ற கடிகாரம் என்றும் சொல்லலாம் அப்படின்றார். இவை அனைத்தும் புத்தி மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதிலும் பெரிய முள் மற்றும் சிறிய முள் இருக்கிறது. வினாடி முள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இரவு 12 மணி, அதாவது இரவு முடிந்து பகல் ஆரம்பமாக போகிறது. ஆக இந்த எல்லையற்ற கடிகாரம் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும். இதில் இருக்கும் முள்ளில் தூரத்திலிருந்தே ஜொலிக்கக்கூடிய வகையில் ரேடியம் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கடிகாரமோ தானாகவே புரிய வைக்கிறது. புதியதாக வருபவர்கள் கடிகாரத்தை வந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது உண்மையில் காலச்சக்கர கடிகாரத்தின் முள் கடைசியில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று புத்தியும் சொல்கிறது. அதாவது இந்த ஸ்தூல கடிகாரத்தை பார்க்கும்போது தானாகவே நமக்கு நேரம் தெரியுது. அதாவது கடிகாரத்தை பார்த்த உடனே அது நேரத்தை காட்டுது. அதே போல இந்த எல்லையற்ற கடிகாரம், அதாவது சிருஷ்டி சக்கரம் எப்படி இருக்கணும்னா அந்த முள்ளெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த ரேடியம் பொருத்தப்பட்டிருக்கணும், அல்லது அந்த முள் அந்த கடைசிக்கு வந்திருக்கு அப்படின்றது அழகா காட்டணும். அதை பார்க்கும் போது புதுசா வந்திருக்கக்கூடியவங்க அவங்களாகவே புரிஞ்சுக்கணும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கே தெரிஞ்சிடணும் அப்படின்றார். அதாவது அவசியம் இந்த உலகம் அழிய போகிறது, பிறகு சத்யுகம் ஆரம்பமாக போகிறது என்பதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். பதித பாவனர், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் வருவதே தூய்மையற்ற உலகத்தில் சங்கமத்தில். தூய்மையான உலகத்திலோ தந்தை வரவேண்டியதில்லை. இது சிருஷ்டி சக்கரத்தில் புரிய வைப்பதற்கான மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயம் ஆகும். மேலும் இதை பற்றி யார் வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் சகஜமாகும். எனவே இந்த எல்லையற்ற கடிகாரத்தை உடனே தயார் செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதனும் பதித பாவனராக இருக்க முடியாது. நாம் கூட முதலில் புரியாமல் இருந்தோம். உண்மையில் காம சிதையில் அமர்ந்ததினால் ஆத்மா கருப்பாகிவிட்டது. அதாவது ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டது என்பது இப்பொழுது புத்தியில் இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா ஆஸ்தி கொடுக்கிறார், மேலும் ராவணன் சாபம் கொடுக்கிறான். தந்தை ஒருவர்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்றபடி ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சென்று பரந்தாமத்தில் பரமாத்மாவுடன் இருப்போம்.
அச்சமயம் தந்தையும் பிரம்மாண்டத்தின் அதிபதியாக இருப்பார். நாமும் பிரம்மாண்டத்தின் அதிபதியாக இருப்போம். பிறகு குழந்தைகளாகிய உங்களை நான் உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி யார் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் நாங்கள் உலகத்திற்கே அதிபதி என்று சொல்ல மாட்டார்கள். தந்தையோ உலகத்திற்கே அதிபதியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தாய் தந்தைக்கு எவ்வளவு அர்ப்பணம் ஆக வேண்டும். அர்ப்பணம் ஆகிறது அப்படின்னா அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். ஒருவேளை இப்பொழுது முழுமையாக ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்தவர்களாக ஆகிவிடலாம். யஜ்யம் இருக்கும் வரை முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் அஹிம்சகர்கள். தூய்மை இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இது கடைசி நேரம் ஆகும். சென்டரில் இருக்கும் சகோதர சகோதரிகள் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு சேவையில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அங்கங்கு ஓடிக்கொண்டிருப்பார்கள். அதாவது யாருக்கு சேவையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இங்க சேவை செய்யலாம், அங்கே சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க அப்படின்றார். ஒரு சிலர் ஒரே இடத்தில் ஓய்வாக அமர்ந்து விடுகிறார்கள். அவர்களை ஆல்ரவுண்டர் என்று சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தான் என்ற அகங்காரம் நிறையவே இருக்கிறது. ஆகையால் வேறு யாராவது வந்தால், அதாவது மகாரதி வந்தால் நமக்கு மதிப்பு குறைந்து போய்விடும் என்று நினைக்கிறார்கள். மகாரதிகள் உதவி செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. தங்களுடைய அகங்காரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட முட்டாள்கள் கூட இருக்கிறார்கள். உண்மையான உள்ளம் உடையவர்களிடம்தான் இறைவன் திருப்தி அடைவார் என்று தந்தை கூறுகிறார். அதாவது பாபா எந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு சென்டர் இருக்கு, அதுக்கு யாராவது நிமித்தமாக இருப்பாங்க. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நிமித்தமாக இருப்பாங்க. அவங்க தினமும் கிளாஸ் எடுப்பாங்க, தினமும் சொல்லிட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள் தினமும் கேட்டுட்டு இருந்தாலும் அது புத்தியில பதியாது. ஆகையால மதுபன்ல இருந்து இல்லை யாராவது சீனியர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ரிஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அதுக்காக அந்த சென்டர்ல இருக்கிறவங்க வெளியில இருந்து வந்து இவங்க கிளாஸ் பண்ணாங்கன்னா நம்ம மதிப்பு குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மகாரதிகள் வருவதே எதற்காக? உதவி செய்யறதுக்காக. அதாவது ஒரே விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய புரிதல் வேறு, ஒவ்வொருத்தருடைய தாரணை வேறு, ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வேறு. விஷயம் ஒன்றுதான். ஆகையால வெரைட்டி கிடைக்கும் போது அல்லது மகாரதிகள் வந்து அனுபவ ரீதியாக சொல்லும் போது அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஆகையால எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதது இவங்க வந்து சொல்லிடுவாங்களா? ஏன்னா மக்களுக்கு எப்பவுமே வெரைட்டி தேவையா இருக்கு, சேஞ்ச் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆகையால அவங்க வந்து கிளாஸ் பண்ணா எங்க மதிப்பு குறைஞ்சிடும் நீங்க நினைக்க கூடாதுன்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அப்படி நினைச்சாங்க அப்படின்னா அவங்கள போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க முடியாது. ஆகையால உண்மையாக இருங்க அப்படின்றார். மகாரதிகள் வந்தாங்க அப்படின்னா அந்த சென்டர்னுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அவங்க கிளாஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மனநிலையும் மாறும், முன்னேற்றம் அடைவாங்க. ஆகையால பாபா அது போல சிந்திக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். இப்பயாவது பரவாயில்ல, ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். மதுபன்ல இருந்து எங்க சென்டருக்கு தாதிமார்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. மனோகர் தாதி, சந்திரமணி தாதி, ஜெகதீஷ் பாய், ராம் சுலோக் பாய் அப்படின்னு யாராவது எவ்ரி 3 months வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப எங்க சென்டர்ல இருந்த தாதியும் ஹிருதய புஷ்பா தாதியும் பெரியவங்க தான். அவங்களுக்கு சமமானவங்க தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ வெளியில இருந்து ஒருத்தர் வருவாங்க, மேலிடத்துல இருந்து ஒருத்தர் வருவாங்கன்னா அப்பதான் அந்த சென்டர்ல ஒரு ஊக்க உற்சாகம் இருக்கும். எல்லாரும் ஒன்று சேருவாங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆகையால இவங்க வந்தாங்கன்னா ஏன் மதிப்பு குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்றார். இப்பொழுது சேவை எறும்பு மார்க்கத்தின் சேவையாக இருக்கிறது. தங்களுடைய தேக அபிமானத்திலேயே இருக்கிறார்கள்.
அதனால் புத்தி வேலை செய்வதில்லை. எறும்பு மார்க்கத்தின் சேவைனா சேவை ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகையால இது போல சிருஷ்டி சக்கரம் அந்த கடிகாரம் பெருசா செய்து வச்சீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. பறக்கும் மார்க்கத்தின் சேவை நடக்கும் அப்படின்றார். இப்பொழுது இது பறக்கும் மார்க்கத்தின் சேவையாகும். சேவை செய்யும் குழந்தைகளின் மூளையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். மனிதர்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். தந்தை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கிறார். பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல், தூய்மையின் கடல் என்ற மகிமையும் சொல்ல வேண்டும். இது அழியாத ஞான ரத்னங்களின் கடையாகும். யாருடைய கடை? ஞான கடலினுடையது. பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிறது. அவற்றை தாரணை செய்து புரிய வைக்க வேண்டும். இந்த படம், அதாவது இந்த சுஷ்டி சக்கர படம் குருடர்களுக்கு முன்னால் கண்ணாடி போல் இருக்கிறது. கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்தீர்கள் என்றால், இதற்கு முன்பு குரங்கனுடைய முகமாக இருந்தது. இப்பொழுது கோவிலுக்கு தகுதியான முகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்வீர்கள். எனவே கோவிலில் பூஜிக்க தகுதியானவராக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். யார் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உலகத்திற்கு அதிபதியாக ஆக்கக்கூடிய தாய் தந்தைக்கு உள்ளபூர்வமாக அர்ப்பணம் ஆக வேண்டும். அவர்களுடைய ஸ்ரீமத் படி நல்ல முறையில் நடந்து உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய உள்ளத்தை சதா உண்மையாக வைத்திருக்க வேண்டும். அகங்காரத்தில் வரக்கூடாது. பொற்காசுகளை தானம் செய்ய வேண்டும். ஞான தானம் செய்வதில் மகாரதி ஆக வேண்டும். 8 மணி நேரம் ஈஸ்வரிய சேவை அவசியம் செய்ய வேண்டும். வர்தானம். அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தின் மூலம் மாயாவிற்கு விடை கொடுத்து வாழ்த்துக்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். யாருடைய துணையாக சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாரோ அவர்களுக்கு சதா அனைத்து பிராப்திகளும் இருக்கிறது. அவர்களுக்கு முன்னால் ஒருபோதும் எந்த விதமான மாயாவும் வர முடியாது. யார் பிராப்திகளின் அனுபவத்தில் இருந்து மாயாவுக்கு விடை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதா மூலம் ஒவ்வொரு அடியிலும் வாழ்த்து கிடைக்கிறது. எனவே சுயம் பகவான் ஆத்மாக்களாகிய நமக்கு வாழ்த்து கொடுக்கிறார். அதாவது, நீங்கள் எதை நினைத்து பார்க்கவில்லையோ அதை அடைந்து விட்டேன், தந்தையை அடைந்தேன், அனைத்தையும் அடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஸ்லோகன். சுய சிந்தனை மற்றும் பிரபு சிந்தனை செய்யுங்கள். அப்போது வீண் சிந்தனை தானாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. பிராமண வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்ய வேண்டும் என்றால், அதன் மூலம் உங்களுடைய சக்தி, நேரம், எண்ணங்கள் அனைத்தும் பயனுள்ளதாகிக் கொண்டே போக வேண்டும். எதுவும் வீணாக கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் தன்னுடைய மனம் மற்றும் புத்தியை பிஸியாக வைத்திருக்க கூடாது. தூய்மையற்ற விஷயங்களை கேட்டாலும் கேட்கக்கூடாது, பார்த்தாலும் பார்க்க கூடாது. எப்படி ஏதாவது ஒரு பொருளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் அவற்றை பார்த்தாலும் பார்ப்பதில்லை. பாதையில் செல்லும் போது சில விஷயங்கள் தென்படுகிறது, ஆனால் அது உங்களுக்கு உதவாதது என்றால்
அதை பார்த்தாலும் பார்ப்பதில்லை. அதாவது சாலையோர காட்சிகள் என்று புரிந்து கடந்து சென்று விடுகிறீர்கள். அதேபோல் எந்த விஷயத்தை பார்க்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அந்த விஷயங்கள் உங்கள் வேலைக்கு உதவாதவை என்றால் அவற்றை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், கேட்டாலும் கேட்காதீர்கள். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.